friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி ரம்ஜான் அண்ட் பக்ரீத் டைத்துல ட்ரெடிஷ்னலாக இந்த ஸ்வீட் வந்து பண்ணுவாங்கங்க. இந்த ஸ்வீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீர் குருமா. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேமியா பாயசம் போல தாங்க தெரியும். ஆனால் இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணுறதுனால டேஸ்ட்டே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஷீர் குருமாவுக்கு ஃபெனி யூஸ் பண்ணுறேன். இது லைக் சேமியா தான். இதில் கீ சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ரெடிமேடாகவே விற்பாங்க. இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதை நம்ம வேக வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நல்லா கொதிக்கிற பாலில் போட்டு டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் சேமியாவே யூஸ் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன். கீ மெல்ட் ஆகி நல்லா சூடாகட்டும். கீ நல்லா சூடானதும் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 25 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 20 பிஸ்தாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 20 to 25 பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா சாரப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சாரப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குக்கும்பர் சீட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 10 to 15 கிறிஸ்மஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 750 ml பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பால் கொஞ்சம் நல்லா சூடாகி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேமியா வந்து ஃபெனி யூஸ் பண்றதுனால அதுல கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அது இல்லாமல் டேட்ஸ்லயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்க நார்மல் சேமியா யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளவு சுகர் சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபெனியை வந்து சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபெனி சேர்த்துடலாம். ஃபெனி சேர்த்த ஒரு 10 செகண்ட்லயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபெனி ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால டக்குன்னு வந்து வெந்துடும். இது சூடான பாலில் போட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி நார்மலா சாப்பிடலாம். அதனால போட்டு ஒரு 10 செகண்ட்லயே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க சேமியா யூஸ் பண்றீங்கன்னா சேமியாவை கீல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அப்ப சேமியாவையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணும்போது மில்க் நல்லா கொதிச்சு வரும்போது சேமியாவும் நல்லா வெந்து வந்துடும். ஆனா நான் இன்னைக்கு ஃபெனி யூஸ் பண்றதுனால நான் ஃபைனலா பால்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்றேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான ஷீர் குருமா ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான ஷீர் குருமா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல நிறைய நட்ஸ் போடுறதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நீங்க வீட்ல மறக்காம செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபில உங்களை பார்க்குறேன். பாய்.